ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதையெல்லாம் நீ ஒரு விஷயமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு இதாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம ஏன்னா சொல்லி உங்களுக்கு தெரிய வைக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா மற்றவங்க பார்வைக்கு வேணால் அது ரொம்ப இதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் எல்லாமே புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான இது சரியில்லாத விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசியிருக்கேன். பேசுகிறதுக்குபடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே எதுவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா. எனக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. புரியாமலாம் இல்லை. எல்லாமே எனக்கு புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் அதெல்லாம் புரியாமலாம் எதுவும் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான்ப்பா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஒரு சில மாற்றங்களுக்கு காரணமான விஷயத்த நம்மளால் இது பண்ணிக்கிறதுக்கான இதில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சரிதான். நம்மளுக்கு இதுக்கு மேலே ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு இடையில நம்மளால் எதுவும் பார்த்துக்கிறதுக்கான இது நமக்கு கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் பார்த்துக்குவோம்மா. நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கங்கப்பா. நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன், பண்ணுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் நாளைக்கு எங்களை நீங்கள் குறை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தேவை சரியாக இருக்கும். இல்லை இது உங்களுக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தான் பக்குவப்பட்டு இது பண்ணணுமே தவிர அவங்க இது பண்ணணுங்கிறதெல்லாம் நம்மளால் ஒன்றும் சொல்கிற மாதிரி கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எதுவுமே நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டோன்னா அதை செஞ்சிட்டோம்னாலே போதும். நம்மளால் எதுவும் முடியாததுன்னு கிடையாது. எல்லாமே முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணினாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம், பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது இதெல்லாம் நம்மளால் அதுக்கு அடுத்தது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கான இதுங்கிறது எனக்கு தான் தெரியணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா, எனக்கு அதெல்லாம் புரியுது. உங்களுக்கு நான் வேண்டான்னு எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலையே. எல்லாமே வேணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் புரிய யாரையும் நம்ம மாற்ற போகிறதில்ல. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதெல்லாம் வேணும் வேண்டான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நம்ம சரியாக பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரிப்பா ஓகே நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க. நான் எதுவும் இனிமேல் சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நம்ம என்ன வேணுமோ இது பண்ணிக்க வேண்டியதுதான்.